இப்ப நான் கிளாஸ்ல டெஸ்ட் வைக்கிறேன்ல, நேர்மையா படிச்சவன் தலையை நிமிந்தே பார்க்காம கொஸ்டின் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு விறுவிறுன்னு எழுத ஆரம்பிச்சிருவான். அவன் தான் வீரன். ஒண்ணுமே படிக்காதவன் நம்ம என்ன எழுதினாலும் ஃபெயில் ஆயிடுவான்னு தெரிஞ்சு பேரை மட்டும் எழுதி பேப்பரை மடிச்சு கொடுத்துருவான். அவன் தான் கோலை. இந்த அறகுறையா படிச்சுட்டு பிட்டை வச்சுக்கிட்டு அடுத்தவன் பேப்பரை எட்டி பார்த்து பாஸ் ஆயிடலாம்னு நினைக்கிறவன் தான் பாசாங்காரன். தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி ஒத்துக்கிற கோலையிட்ட இருக்கிற நேர்மை அந்த பாசாங்கத்தனம் பண்றவங்க கிட்ட இல்ல. உண்மையை ஒத்துக்கிறதுனாலேயே கோலை வீரனா மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா தன்னை நேர்மையானவனா காட்டிக்க நினைக்கிற பாசங்கக்காரன் ராஜதந்திரன்ற பேர்ல தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் ஏமாத்திட்டு இருப்பான், தான் உட்பட. நேர்மையா இருக்க முடியாம சூழ்ச்சி பண்றவங்க தான் அது ராஜதந்திரம் சொல்லிக்குவான். களவாணித்தனத்துல என்னையா ராஜ களவாணித்தனம்? இந்த 3 வகையில நீ எந்த இடத்துல இருக்கன்னு உன் மனசை தொட்டு நீயே கேட்டுக்கோ. இந்த 3 டைப் ஆட்களும் எல்லா ஜாதியிலுமே இருக்கிறாங்க. புரிஞ்சுதா?